பிரைஸ் தி லார்ட். ஒரு வயதான அம்மா தன்னுடைய விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு வழியோரமாக அவங்க நடந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்களாமா. அந்த வழியாக வந்த ஒரு மாட்டு வண்டிக்காரர் அந்த அம்மாவை பார்த்து அவங்க மேலே பரிதாபப்பட்டு, அம்மா நீங்கள் என் மாட்டு வண்டியில் ஏறிக்கோங்க, நீங்கள் போக வேண்டிய இடத்துல நான் பத்திரமா உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி அந்த அம்மாவையும் தன்னுடைய மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவங்க இருவரும் கடந்து போனாங்களாமா. இருவரும் போயிட்டே இருக்கும்போது பாதி வழியில் அந்த மாட்டு வண்டிக்காரர் அந்த அம்மா என்னதான் பண்ணுறாங்களோன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா, அந்த அம்மா தன்னுடைய விறகு கட்டைகளை தலைமையில வச்சுட்டே அந்த மாட்டு வண்டியில உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த அந்த மாட்டு வண்டிக்காரர் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, அம்மா உங்க சுமைகளை குறைக்கணும்னு தான் நான் உங்களை இந்த மாட்டு வண்டியில உட்கார வச்சுட்டு வந்தேன். ஆனா நீங்க விறகுகளை மாட்டு வண்டியில வைக்காம அதை இன்னும் தலைமையில சுமந்துட்டு வரீங்களேம்மா அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு வண்டிக்காரர் சிரித்தாரு. ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாவரும் எடுத்து வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறேன். ஆனா நம்ம என்ன பண்றோம், அநேக நேரத்துல அந்த பாரத்தோடு நம்ம இருக்கிறதுனால பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இன்னும் மாறல. கர்த்தர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் பாரங்கள் அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, உங்க கவலைகள் அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, உங்க போராட்டங்கள் அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, அதை என் மேல வச்சிருங்க, நான் உங்களை ஆதரிப்பேன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். அதை நீங்க சுமந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கவலை, அதை நீங்க சுமந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சமாதானம் இல்லை. உங்க கவலைகள், பாரங்கள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க, அவர் நம்ம ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். God bless you.